ஷியா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது மாத்தியோசி நிகழ்ச்சி. நான் சகாநாதன். நான் ஒரு ஐடி லீடர். அதே சமயம் நான் ஒரு சக்சஸ்ஃபுல் ஆத்தராகவும் ஒரு பவர்ஃபுல் அவேர்னஸ் அப்லிஃப்டிங் ஸ்பீக்கராகவும் உருவாயிருக்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நேற்று நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, நான் எப்படி ஸ்கூலில் எப்படி ஸ்ட்ரகிள் ஆனேன், நான் எப்படி படிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு ஒரு டீச்சர் எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அதுலேருந்து என் பேரண்ட்ஸ் என்னை எப்படி எடுத்துகிட்டு கொண்டு போய் என்னை இன்ஜினியரிங் முடித்து நான் அதுக்கப்புறம் வேலை லெவலுக்கு வந்தேன்னு பார்த்தோம். இன்னைக்கு நான் வேலையில் என்னென்ன நான் ஸ்ட்ரகிள் பண்ணன்றதை நம்ம பார்க்கலாம். காலேஜ் முடிச்சிட்டோம். காலேஜ் முடிச்ச உடனே சராசரி இளைஞர்களுக்கு என்ன தெரியுமா, காலேஜ் படிக்கும்போது ஐயோ படிக்கணும் படிக்கணும், நான் வேலை பார்க்க ஆரம்பிச்ச உடனே நான் ஃப்ரீ ஆயிடுவேன்னு நினைக்கிறேன்ல. ஆனால் அது கிடையாது, எல்லாருக்கும் அது தெரியும் இல்லையா. நான் காலேஜ் முடிச்சிட்டேன், எடுத்த உடனே எனக்கு வேலை கிடைக்கும்னு பார்த்தோன்னா வேலை கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை. எங்கள் சொந்தத்தில் எல்லாரையும் கேட்டு பார்த்துட்டோம், யாரும் உதவி இல்லை, யாரையும் குறையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி நான் எல்லா இடத்துலையும் ஏறி இறங்குறேன், அப்ளிகேஷன் போடுறேன், எதுவுமே சாத்தியமே வரமாட்டேங்குது எனக்கு. அடடா, நான் ஏதோ தப்பு பண்றேன்றேன். அதே சமயம் என் நண்பர்கள் எல்லாரும் வேலை வாங்கிட்டு போறாங்க. இதுல எப்படின்னா, அவங்கவுங்களுக்கு அவங்க சோர்ஸ்ல ஏதோ ஒரு கனெக்ட் பண்றாங்க, எப்படியோ போறாங்க, வேலை வாங்கிட்டு போறாங்க. சில பேர் அப்பவே அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு வேலையில போகணும்னு நினைக்கிறேன். எங்கேயுமே கிடைக்கல. நான் எங்க தெரியுமா லேண்ட் ஆனேன்? ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியில் போனேன். ஏன்னா எனக்கு ப்ரெஷர். வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்களே, படிச்சு முடிச்சுட்ட, வேலை எங்கப்பா? இல்லை, நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்படியே தான் கேட்டுட்டு இருக்காங்க. என்னால் ஒரு லெவலில் நான் எப்படியா ஏதாவது ஒன்று சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் போகிறேன். சேத்பட்டில் ஒரு கம்பெனி. ஓகே, வாட்டர் லெவல் கண்ட்ரோலு ப்ராடக்ட். வாட்டர் லெவல் கண்ட்ரோல் என்னன்னா, டேங்க்ல தண்ணி ரொம்பணும்னா மோட்டர் ஆஃப் ஆகும், தண்ணி இறங்கணும்னா மோட்டர் ஆன் ஆகும். சரிப்பா, நான் ஏதோ ஒன்று இறங்குறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியில் இறங்குனா ஒன்னால ஒன்று கூட விற்க முடியல. அப்படியே ஜெமினி ஃப்ளேவர் அடையாறு, நான் நடக்காத இடமே இல்லை. இருந்தாலும் ஏதாவது நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு ஏறி இறங்குறேன். 3 மாதம் ஆயிடுச்சுங்க, சம்பளமே இல்லைங்க. சம்பளம் இல்லாமல் டெய்லி வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வருவேன், ஒரு ஆக்ஷன் போடுவேன், அப்படி போடணும் இப்படி போடணுன்ட்டு முடியவே இல்லை. சரி, இது நமக்கு ஒத்து வராது. அடுத்து என்ன பண்ணலான்ட்டு அப்பவும் ஒரு நண்பர் வந்தார். சரி, நீ ஐடி சொல்யூஷனில் உள்ளவா சொல்லிட்டு என்ன அப்போதான் உள்ளே கொண்டு வந்தாங்க. இந்த 3 மாதம் எனக்கு கிடைச்ச அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அனுபவம் தாங்க வாழ்க்கையில் எனக்கு பல விதத்துக்கு எனக்கு உதவியாக இருந்தது. நீங்களும் படிச்சிருந்து வேலையில் கஷ்டப்படுறீங்கன்னு இந்த பார்த்துட்டு இருக்கிற இந்த பதிவை பார்த்தீங்கன்னா மனம் தளராதீங்க. உங்களுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஜாப்பை முதல்ல நீங்கள் எடுத்து போயிடுங்க. ஏன்னா அந்த ஜாப்ல இருந்து உங்களுக்கு சில கனெக்ஷன் வரும், அந்த ஜாப்லன்னு சில அனுபவங்கள் வரும். அந்த அனுபவத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்றதான் என்னுடைய ரெக்வெஸ்ட். சரி, வேலை கிடைச்சிருச்சு. அங்கே வேலை கிடைச்சிட்டு அப்பவும் என்னால் எடுத்த உடனே நம்ம ஒரு வேலையில் ஒரு சாஃப்ட்வேர் சொல்யூஷன் லெவலில் போகணுன்னா அதுக்கு நமக்கு பல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம பண்ணும்போது பார்த்தோன்னா அதில் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ப்ராப்ளம். நார்மலாக உள்ள ஸ்ட்ரக்சர்டு ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு கோர்ஸ் எடுத்துருங்க. கோர்ஸ் எடுங்க. இன்னொன்று தைரியமாக இருக்கணும். ஆங்கிலம் தெரியலன்ற ஒரு பக்குவ நிலையை தாண்டினா தான் இந்த கணினி துறையோ எந்த துறையோ உங்களுக்கு வழி வகுக்கும். ஏன்னா உலகம் ஃபுல்லாக இந்த ஒரு லாங்குவேஜ் இருந்தால் தப்பிக்கலான்ற ஒரு லாங்குவேஜ் ஆங்கிலம் தான். அப்போ தாங்க எனக்கு கிராக் ஆச்சு. அப்பத்துலேருந்து ஒரு ஸ்டெப் மேலே போய் நான் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். அந்த கம்பெனியில் அப்படியே ஏஷியா பசிபிக் ரீஜனை ஹெட் பண்ணு நீ போனோன்னு உடனே அப்படி நான் சிங்கப்பூர், இப்படி நான் மலேசியா அங்கே போவேன், அவங்களோட பேசுவேன், டீலை முடிப்பேன், இப்படியே வருவேன். அழகான ஒரு ஜம்ப்பு. ஆனால் சம்பளம் கிடையாது. அந்த 2001 ஒரு சேலஞ்சு நடந்தது லைஃப்பில். என்ன தெரியுமா? .com பஸ்ட். அதில் மாட்டிக்கிட்ட ஒருத்தரும் நான். அந்த டைமில் எங்கள் கம்பெனி ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. எங்களால் டெலிவரி பண்ண முடியல, நிறைய லே ஆஃப் எல்லாம் நடக்குது. அந்த டைமில் என்ன பண்ணுறேன்னே தெரியல. நான் என்னன்னா லைஃப்பில் பணம் எனக்கு பெருசுன்னு நினச்சது இல்லைங்க. நல்ல உறவு, நம்ம நல்லா இது பண்ணணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதான் என் லைஃப்பில் இருந்தது. ஆனால் பணம் வாழ்க்கையில் பெருசுன்னு நினைக்கும் போது என்னாச்சுன்னா, அந்த .com டைமில் பஸ்ட் ஆகி சேலரி ஸ்ட்ரகிள் ஆகி அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு வெறி வந்தது. ஏன்னா அந்த டைமில் என் ஃப்ரெண்ட்ஸு முக்கால்வாசி பேர் இங்கே இல்லை, அமெரிக்காவில் இருக்காங்க. நான் அமெரிக்கா போகிறேன்டா, நான் சாதிக்கிறேன்டான்னு நினைக்கிறேன். எனக்கு
என்னுடைய சொந்த பிரதர் அந்த டைம் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. எனக்கு வேற யாருமே ஹெல்ப் பண்ணல. எப்படியோ ட்ரை பண்ணி பார்த்தேன், அப்ளை பண்ணி பார்த்தேன். அந்த ஹெல்ப் பண்ணி நான் அமெரிக்காவுக்கு போறேன். ராஜ வாழ்க்கைன்ட்டு. ஆனா அங்கேயும் ஒரு என் லைஃப்ல இனிஷியல் ஸ்ட்ரகிளிங்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது பயங்கரமாச்சு. அந்த இனிஷியல் ஸ்ட்ரகிளிங் என்னன்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.